शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् शरीर अनारब्ध शरीरांतर अनारब्धम सुगर्भ அது வேற விதமா ஏதாவது வரலாமான கேள்வி வந்து அதுக்கப்புறம் விசாரம் நடந்துட்டு இருக்கும். தத்துவஞானத்தினுடைய பலமா எதை சொல்லணும்? சரீர அனாரம்பத்தை தத்துவஞான பலம் சொல்லலாமா? வேற ஏதாவது தத்துவஞான பலம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி விசாரம். வர்த்தமான லிங்கதேக நிவர்த்திக்கு தத்துவஞான பலம் இருக்கக்கூடிய லிங்க சரீரத்தினுடைய நிவர்த்தி தத்துவஞானத்தினுடைய பலம் சொல்லலாமான்னு கேட்டா, ஞானம் அந்தரேன பதறிவர்த்தே இஷ்டேன்னா அத்தியபிஜானே ஜீவன் முக்தே நிவர்த்தி பலம். லிங்க தேசத்தினுடைய லிங்க சரீரத்தினுடைய நிவர்த்தி ஞான பலன் சொல்ல முடியாது. ஏன் கேட்டா, ஜீவன் முக்தனுக்கு தத்துவஞானம் இருக்கு, ஆனா லிங்க சரீர நிவர்த்தி இல்லை, லிங்க சரீரம் அங்கே இருக்கு. அப்போ தத்துவஞானத்தினுடைய பலம் எது சொல்லலாம்? லிங்க தேக நிவர்த்தியும் சொல்ல முடியாது. ஏன்னா தத்துவஞானம் இருக்கு, ஆனா லிங்க தேக நிவர்த்தி கிடையாது. ஞானத்து கிஞ்சித் காலம் பிராரப்தேன கர்மணா பிரதிபந்தேன அனிவர்த்தகத்வேதி பிரதிபந்த க்ஷயே லிங்கதேக நிவர்த்தகத்துவம் திருஷ்யதி. அதுக்கு மேல் திருப்பி கேள்வி லிங்கதேக நிவர்த்தி ஞானத்தினுடைய பலன் சொல்லலாம். அப்ப ஜீவன் முக்தனுக்கு இல்லையேன்னு கேட்டா அப்படி இல்லை, அதற்கு பிரதிபந்தம் இருக்க பிராரப்தம். ஒரு பிரதிபந்தம் இருக்கிறதுனால காரியம் வரவில்லைன்னு பார்த்துருந்தா காரியகாரணமாகவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரதிபந்தகம் இருந்தால் காரியம் வரப்போவதில்லை, அதுக்கு இந்த காரியகாரண பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரியகாரண பாவம் இருந்தாலும் பிரதிபந்தகம் இருந்தாலும் காரியம் நடக்காது. அப்ப பிரதிபந்தகம் இல்லாம இருக்கும் பொழுது காரியம் நடக்கிறதான்னு பார்க்கணும். நடக்கிறதுனா காரியகாரண பாவம் கரெக்டா சொல்லலாம். இப்படிதான் சாஸ்திர சித்தாந்தம். அப்போ ஜீவன் முக்தனுக்கு தத்துவஞானம் இருந்தாலும் லிங்க சரீர நிவர்த்தி வரவில்லை, அதனால தத்துவஞானத்தினுடைய பலம் லிங்க சரீர நிவர்த்தின்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டாம். தத்துவஞானத்தினுடைய பலம் லிங்க நிவர்த்தின்னு சொல்லலாம். ஆனா பிராரப்தம் அதுக்கு பிரதிபந்தகம் இருக்குன்னு வச்சிருக்கோம். அப்ப காரியகாரண பாவத்தை உடைக்க வேண்டாம் சொல்றார் பூர்வபக்ஷி. ஞானத்தை கிஞ்சித் காலம் பிராரப்தேன கர்மணா பிரதிபந்தேன அனிவர்த்தகத்வேதி பிரதிபந்த க்ஷயே லிங்கதேக நிவர்த்தகத்துவம் பவிஷ்யதி. பஞ்சபாதிகாச்சாரேண யதஹ ஞானம் அஜ்ஞானஸ்யைவ நிவர்த்தகம் இத்யுபபாதிதத்வா. பஞ்சபாதிகாச்சாரியன் யாரு? பஞ்சபாதிகாச்சாரியன் யாரு? பத்மபாதாச்சாரியர். பத்மபாதர் பகவத்பாதாவின் சிஷ்யன். அவர் பஞ்சபாதிகான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு விவரணம் இன்னொரு வியாக்கியானம். அப்படி விவரண பிரஸ்தானம் அவர் என்ன சொல்றார்? பஞ்சபாதிகாச்சாரியர் ஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தகம் சொல்றார். இது நீங்க சொல்றதோட ஒட்டுறதில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? தத்துவஞானம் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய நிவர்த்தகம் நீங்க சொல்றீங்க. அப்ப சூக்ஷ்ம சரீர நிவர்த்திக்கும் தத்துவஞானத்துக்கும் காரியகாரண பாவம் இருக்கு உங்களுடைய வாதம். அத பூர்வாச்சாரிய அபிப்பிராயத்துக்கு விருத்தமா இருக்கு. ஏன்னா பஞ்சபாதிகாச்சாரியர் என்ன சொல்றார்? தத்துவஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தகம். தத்துவஞானம் வேண்டாம், ஞானமே. ஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தகம். ஞானம் ஏதோ ஒண்ணு நிவர்த்தி பண்றதா இருந்தாலும் அது அஜ்ஞானத்தை மட்டும்தான் நிவர்த்தி பண்ணும். வேற ஒன்றுக்கும் நிவர்த்தகம் இல்லை. ஞானம் லிங்க சரீரம்ங்கிறது அஜ்ஞானம் கிடையாது, அதனால லிங்க சரீரத்தினோட நிவர்த்தகம் தத்துவஞானம் எப்படி சொல்ல முடியும்? அஜ்ஞானம் செப்பரேட்டான இருக்கு இல்லையா? அந்த சித்தாந்தத்துல எல்லா பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு பரிணாம காரணம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அஜ்ஞானம் அது சொல்லலாம், அது வாஸ்தவம். ஆனா அஜ்ஞானம் இல்லையே. அவர் கேட்கறது வாஸ்தவம் தான். அஜ்ஞான காரியமா இருக்கட்டும், ஆனா அஜ்ஞானம் இல்லை.
அஜ்ஞான காரியத்தினுடைய நிவர்த்தி நிவர்த்தி எப்படி வருதுன்னு கேட்டா, அஜ்ஞானம் போகுதுனால அஜ்ஞான காரியங்கள் போகுது அப்படி சொல்லலாம். டைரக்டா ஞானம் எதை நிவர்த்தி பண்ணும்? அஜ்ஞானத்தை. அஜ்ஞானம் போனால் அஜ்ஞான மூலகமா இருக்கக்கூடிய எல்லாம் போகும், அது வேற விஷயம். இப்போ சாட்சாத் ஞானத்தினுடைய காரியம் என்ன அது கேட்கணும். அதுதான் விசாரம் நடக்கிறது. சாட்சாத் ஞானத்தினால எது வருது? அஜ்ஞான நிவர்த்தி, அவ்வளவுதான். அப்போ பிரபஞ்ச நிவர்த்தி எப்படி வருது? பிரபஞ்ச நிவர்த்தி எப்படி வருதுன்னு கேட்டால், அஜ்ஞானம் போறதுனால பிரபஞ்சத்திற்கு அத்தனையும் எல்லா பிரபஞ்சத்துக்கும் உபாதான காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போறதா இருந்தால் பிரபஞ்சம் போயிடும். வாஸ்தவம் இன்னும் சொல்ல முடியாது. உபாதானம் இல்லாம உபாதையும் இருக்காது. அப்ப பிரபஞ்ச நிவர்த்தி எப்படி வருது? பிரபஞ்சத்துக்கு சேர்ந்துதான் இந்த லிங்க சரீரம். லிங்க சரீரங்கிறது பிரபஞ்சத்தோடு சேர்ந்தது. ஜென்யம் அஜ்ஞான காரியம் அது. அப்ப அஜ்ஞானம் காரியமா இருக்கக்கூடிய எது இருந்தாலும் அது எல்லாமே அதனுடைய நிவர்த்திக்கு என்ன காரணம்? ஞானம் இல்ல, அஜ்ஞானத்துடைய நிவர்த்தி காரணம். கிரகிக்காம அஜ்ஞான காரியமா எது இருக்குது பாக்குறதோ அதனுடைய நிவர்த்தி எதனால வருது? ஞானத்தினால வருது இல்ல, அஜ்ஞான நிவர்த்தினால அதனுடைய நிவர்த்தி வருது. அப்ப ஞானத்தினால எது வருது? அஜ்ஞான நிவர்த்தி மட்டும்தான். அப்ப டைரக்ட் காரியம் என்ன கேட்க லிங்க நிவர்த்தி சொல்லக்கூடாது. லிங்க நிவர்த்தி வரலாம், வர வேண்டாம் சொல்ல. ஆனா அது அஜ்ஞான நிவர்த்தியினால வருது, ஞானத்தினால இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பஞ்சபாதிகாச்சாரியர் அப்படி சொல்லல. ஏதோ ஞானம் அஜ்ஞான சேவ நிவர்த்தகம் உபபாதிதா. சரி, லிங்கதேக நிவர்த்தே ஹிந்தின் சாதனம் இப்போ கேட்கணும். அப்போ லிங்கதேக நிவர்த்தி வரணுமே, அஜ்ஞான நிவர்த்தி மட்டும் வந்தா போறாது. லிங்கதேக நிவர்த்தி வரணும், பிரபஞ்ச நிவர்த்தி வரணும், அதெல்லாம் எப்படி கேட்கறது? சரி, லிங்கதேக நிவர்த்திக்கும் சாதனம் இது சாமகிரி நிவர்த்தி குருமா. சாமகிரி நிவர்த்தி, சாமகிரினா என்ன? காரியத்தினுடைய உபாதானம், அதுதான் சாமகிரி. இப்ப இவர் கேட்ட மாதிரி லிங்கதேகத்தினுடைய உபாதானம் என்ன? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் போறதுனால லிங்கதேகம் போறதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு விரோதம் இல்லை. ஆனா ஞானத்தினால லிங்கதேகம் போறதுன்னு சொல்லக்கூடாது. ஞானத்தினுடைய பலம் அஜ்ஞான நிவர்த்தி தான். அது சொல்லுங்க. சாமகிரியை நிவர்த்தி குருவா द्विभक्ति कार्य निवर्तकम विरोधी सद्भाव सामग्री निवृत्तिष्ठ. இந்த விஷயத்துல நமக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்காக அவர் பிரித்து சொல்றார். எதா இருந்தாலும் அதனுடைய நிவர்த்தகம் ரெண்டு விதமா இருக்கலாம். காரியத்தினுடைய நிவர்த்தகம், நிவர்த்தகம் என்ன அர்த்தம்? நிவர்த்தியே பண்றது. காரியத்தினுடைய நிவர்த்தி, நிவர்த்தினா நாசம். காரியத்தினுடைய நிவர்த்தியே பண்றது ரெண்டு விதம், ரெண்டு விஷயமா இருக்கலாம். ஒண்ணு விரோதி சத்பாவா, இன்னொன்னு சாமகிரி நிவர்த்தி. விரோதியா ஒண்ணு இருந்தால் காரியம் நிற்கும், காரியம் நிவர்த்தமாயிடும். நிற்கும் இல்லை, நிவர்த்தமாயிடும், காரியம் நசிக்கும். விரோதி இருந்தால் அந்த காரியத்தினுடைய விரோதி ஏதாவது விபரீதமான ஒரு பொருள், அது விரோதின்னு பேரு. அந்த விரோதி இருந்தால் காரியத்துக்கு நிவர்த்தி வரும், நாசம் வரும். இது ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் சாமகிரி நிவர்த்தி. அந்த காரியத்தினுடைய சாமகிரி, சாமகிரினா எதை கிரகிக்கணும்? உபாதான காரணம். எல்லா சாமகிரியும் கிரகிக்கக்கூடாது. உபாதான காரணம் போனால் காரியம் இருக்காது. இது ரெண்டு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லா காரியம் கிரகிக்க முடியாது. ஏன் கேட்டா, ஒரு கடம், அந்த கடத்துக்கு என்ன காரணம் கேட்டா மண்ணு மட்டும் இல்ல, தண்ட சக்கரங்கள், புலால் இதெல்லாம் இருக்கு. அந்த புலால இறந்து போயிடுச்சுன்னா கடம் போயிடுவா, தண்டம் போயிடுச்சுன்னா கடம் போயிடுவா, சக்கரம் போயிடுச்சுன்னா கடம் போயிடும். அதெல்லாம் போனாலும் கடம் நிற்கும். அந்த மண்ணு போயிடுச்சுன்னா கடம் போயிடும். எந்த மண்ணு? அந்த கடத்திற்கு சேர்ந்து இருக்கக்கூடிய மண். அது அந்த காரிய சகபாவித்துவ காரணம் சொல்றது. சாஸ்திரத்துல ரெண்டு விதமான காரணம் இருக்கு. ஒண்ணு காரிய சகபாவி, காரியத்தோடு சேர்ந்தே நிற்கும், அப்படி இருக்கக்கூடிய சில காரணங்கள். புலாதமும் தண்டமும் சக்கரமும் அப்படி ஒன்றும் அது இல்லை, காரியத்தை உண்டு பண்ணி போயிடும் அவன். அதுக்கப்புறம் அவனுடைய அபேட்சை இல்லை இடத்துக்கு நிற்கிறது. ஆனா மண்ணினுடைய அபேட்சை, அந்த மண்ணு நிற்கலன்னா அது போயிடும். அப்போ இதனால என்ன தெரியல, காரிய நிவர்த்தி ரெண்டு விதமா நடக்கிறது. ஒண்ணு அதனுடைய விரோதியான ஏதாவது ஒரு பொருள் வந்திருந்தோம்னா காரியம் போயிடும்.
இன்னொன்னு அந்த காரியத்தினுடைய உபாதான காரணமே போயிடுதுன்னா காரியம் போயிடும். இப்படி ரெண்டு விதமா சொல்லலாம். அவரே உதாரணம் கொடுக்கிறார். பத்யதா விரோதினா வாயுனா தைலவர்த்தி சாமகிரி நிவர்த்தியாவா தீபோ நிவர்த்ததே. பிரசித்தமான உதாரணம். தீபோ நிவர்த்ததே, விளக்க கெடுறது. எப்படி காற்று அடிச்சால் கெடுறது. அப்ப இது விரோதி தான். விரோதி வந்திருக்கு. இது உபாதானம் இல்லை. காற்று அந்த தீபத்துக்கு உபாதானம் இல்லை, விரோதி. அது விரோதி வந்துட்டோம்னா அது போடும். இது ஒண்ணு. இன்னொன்னு தைலவர்த்தி சாமகிரி நிவர்த்தியா. தைலம் வர்த்தி இதெல்லாம் சாமகிரி. தைலம் வர்த்தினா அந்த நூல் நூல் ஆயிரத்து நூல் பாக்கி இல்லை, தைலமும் பாக்கி இல்லை அப்படின்னா போயிடும். இது உபாதான நிவர்த்தியா. இப்படி ரெண்டு விதமா நிவர்த்தியை சொல்லலாம். தீபோ நிவர்த்தனை. லிங்க தேசத்தை சாட்சாத் விரோதித்தும் நபஷ்யாமா. சரி, இப்போ இந்த லிங்க தேசத்துக்கு தத்துவஞானம் சாட்சாத் விரோதின்னு சொல்லலாமா? இப்போ தத்துவஞானத்தினால லிங்க தேசத்தினுடைய நிவர்த்தி வராதுனால சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய பட்சத்துக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தத்துவஞானத்தினால சாட்சாத் லிங்க தேக நிவர்த்தி வர முடியாது. தத்துவஞானம் அஜானத்தினுடைய நிவர்த்தகம் மட்டும்தான், லிங்க தேகத்தினுடைய நிவர்த்தகம் கிடையாது. எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அப்ப கேட்கிறார், ஏன் தத்துவஞானம் இந்த லிங்க தேகத்துக்கு விரோதியை சொல்லாமே? ரெண்டு விதமா நிவர்த்தி சொல்லலாம் இல்லையா? தத்துவஞானம் லிங்க தேகத்துக்கு உபாதானம் வேண்டாம், விரோதின்னு சொல்லாமே. அப்போ காத்து மாதிரி, அந்த காத்து வந்தா விளக்கு கட்டுற மாதிரி தத்துவஞானம் இந்த லிங்க தேகத்துக்கு விரோதின்னு சொல்லாமே. அப்ப தத்துவஞானமான அந்த விரோதி வந்திருக்கோம்னா லிங்க தேகம் போகுது. இப்படி சொல்லுங்க. கேட்டால் லிங்க தேகத்திய சாட்சாத் விரோதினம் நபஷ்யாம. இந்த தத்துவஞானம் லிங்க தேகத்துக்கு சாட்சாத் விரோதியே இல்லை. ஏன்னா அந்த லிங்க தேகத்தோடு சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த மனசு இருக்க, இந்த லிங்க தேகம் ஆனது ஒரு காம்பவுண்ட். அதுக்குள்ள இருக்க மனசு அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணத்தினுடைய பரிணாமம் தானே இந்த தத்துவஞானம். கேவலம் அந்தக்கரணத்தினுடைய பரிணாமம் சொல்ல, அந்த அந்த அபிவியக்தம் சைதன்ய அபிவியக்தி வருது இல்லையா சொல்ல. ஆனால் தத்துவஞான அகண்டாகார விருத்தி, சைதன்ய விஷேக அகண்டாகார விருத்தி. அகண்டாகாரம் என்ன அர்த்தம்? அகண்ட ஆகாரம். அந்த மாதிரி மனசுல வச்சா சரியா இருக்காது. அகண்ட ஆகாரம் அப்படியான அர்த்தம் இல்லை. இல்லை சர்வ வியாபகம் எல்லாம் அப்படி சொல்ல முடியும். என்ன அர்த்தம்? சர்வ வியாபகம். இப்ப சைதன்யத்தை மட்டுமா கிரகிக்கக்கூடிய ஒரு ஞானம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேல சொல்றேன். தத்துவஞானம் இப்ப அவித்யா நிவர்த்தகமான தத்துவஞானம் அதனுடைய ஒரு இது எப்படி கேட்டா சாதாரணமா அப்படி வச்சுக்கலாம். சைதன்யத்தை மட்டும் விஷயமாக்கக்கூடிய ஒரு ஞானம், ஒரு விருத்தி. ஞானம் விருத்தி, அந்த விருத்தி தான். ஒண்ணும் இல்லை. சைதன்யத்தை மட்டும் எதுக்காக சொல்றேன்? சைதன்யத்தை மட்டும் விஷயமாக்கக்கூடிய விருத்தி எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, எல்லா விருத்தியும் சைதன்யத்தை விஷயமா பண்றது. இந்த புஸ்தகத்தை பார்க்கிறதா இருந்தால் இந்த புஸ்தகம் எதனால ஜெயிக்கிறது? இந்த புஸ்தகத்தினுடைய பாசகம் என்ன? இந்த புஸ்தகம் ஜடம் இல்லையா? ஆனா இந்த புஸ்தகத்தை செய்யறதுன்னா எப்படி? சத்திய பாஷா சர்வவிதம் விபாதி சொல்லணும். சைதன்யத்தினுடைய பாகம் இல்லைனால் இந்த புஸ்தகம் கிரகிக்க முடியாது. அப்ப சைதன்யத்தை விஷயமாக்குறது இந்த விருத்தி. கண்ணு மூலமா தட்சுணிக்கிரிய துவாரா அந்த அந்தக்கரணத்தினுடைய ஒரு பரிணாமம் ஏற்படுறது சொல்லுது இல்லையா? தட்சுணிக்கிரிய துவாரா ஒரு பரிணாமம் ஏற்படுறது. இந்த பரிணாமம் வந்து புஸ்தகத்தை விஷயமாக்குறது சொல்றீங்க. புஸ்தகத்தை மட்டும் இல்ல, புஸ்தகாவச்சின்ன சைதன்யம் ஒண்ணு இருக்கு. பிரபஞ்சம் அத்தனையும் பிரம்மத்துல அத்தியாரம் பண்ணிருக்கு. இப்படிதான் அது சித்தாந்தம். அது முதல் ஸ்ரீ பிரபஞ்சம். இது ஒரு பிரபஞ்சம், இது ஒரு வஸ்து. இது சைதன்யத்துல அத்தியஸ்தமா இருக்கு. அந்த சைதன்யத்தை கிரகிக்காமல் இந்த புஸ்தகத்தை என்னால கிரகிக்கவே முடியாது. சைதன்யத்துல எது அத்தியஸ்தமா இருக்கோ அது மட்டும்தான் நான் கிரகிக்க, இல்லைன்னா கிரகிக்க முடியாது.
சசிதரிதம் கிரகிக்க முடியாது. ஏன்னா சைத்தன்யத்துல அத்தியஸ்தம் கிடையாது, வஸ்து கிடையாது. எது எது தெரியறதோ அது சைத்தன்யத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனால தெரியுது. இப்படி வச்சுட்டு போனோம். அப்போ இந்த விருத்தி இந்த புத்தகத்தை மட்டும் விஷயமா பண்றதா இருந்தால் கிரகிக்க முடியாது. சைதன்யத்தை விஷயமா பண்றது இல்லைன்னு சொல்லல, இருக்க சைதன்யத்தை கிரகிக்காம இல்லை, அதனால இல்ல நமக்கு கஷ்டம். சைதன்யத்தை மட்டுமா கிரகிக்க முடியல, அதனால சைதன்யம் நமக்கு தெரியாது சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சைதன்யம் தெரியறது சைதன்யம் மட்டுமா தெரியணும், சைதன்யம் மட்டுமா தெரியணும். எப்படின்னா இப்ப பாருங்க, சுத்தியில ரஜித பிரமம் வருது, இதம் ரஜிதம்னு ஒரு ஞானம் ஏற்படுறது. இந்த ஞானத்துக்கு சுத்தி விஷயமா இல்லையா நான் கேட்கிறேன். சுத்தியில இதம் ரஜிதம் நான் ஒரு பிரமம் ஏற்படுறது, எனக்கு ஒரு பிரமை ஏற்படுறது, இதம் ரஜிதம்னு பிரமம். இந்த பிரமத்துக்கு இந்த சுத்தி, இந்த பிரமஜானத்துல இந்த சுத்தியான பதார்த்தம் இந்த பிரமஜானத்துக்கு விஷயமா இல்லையா? இதம் சொல்றது இதம் இதுதானே, இதம் இதுதானே சாமானியம். அந்த சுத்தியே சாமானியமா விஷயமா பண்றேன், ஆனா சுத்தியும் சொல்ல வரல, சுத்தியும் சொல்ல முடியாதனால ஏன் வேற விதமா தெரியுது? வேற விதமா தெரியட்டும், சுத்தி தானே தெரியுது. நீங்க ரஜதமா தெரியறது, உங்களுக்கு ரஜதமா தெரியறதா இருந்தாலும் சாஸ்திர பாஷை சொன்னா ரஜதத்துவ பிரகார ஞானமா இருந்தாலும் சுத்தி விசேஷகம். அது ரஜதத்துவ பிரகார ஞானம் சாஸ்திரத்துல சொல்றதா ரஜதமா தெரியறது சொல்றது. சாதாரண பாஷையில சொல்லும்போது ரஜதமா தெரியட்டும் இல்லாத சொல்ல வேண்டாம், ரஜதமா தான் தெரியுது. ஆனா உண்மையா தெரியறதே எது? சுத்தி தானே. ஆனா என்னால சுத்தின்னு சொல்ல முடியாது, இப்படி தெரிஞ்சது என்னால சுத்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாமானியமா தான் தெரியுது, ஆனா தெரியலே சொல்ல முடியுமா? தெரியறது சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த சுத்தியோட சார்ந்துதான் சைத்தன்யம் இருக்கு, பிரம்ம சைத்தன்யம். அப்ப தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அறிவு உபயோகப்படல, சம்சார நிவர்த்திக்கு உபயோகப்படல, சம்சாரத்துக்கு தான் உபயோகப்படுது. அப்ப சம்சார நிவர்த்திக்கு எந்த மாதிரி அறிவு உபயோகப்படுத்துறதுன்னு கேட்டா சைதன்யம் மட்டுமா விஷயமா பண்ணணும். அந்த அப்படி வரக்கூடிய விற்பிக்கு அகண்ட ஆகார விற்பின்னு பேர் வச்சிருக்கோம். அது ஏன் அப்படி பேர் வைக்கிறது? அகண்ட ஆகாரம்னா அகண்ட ஆகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகண்டம் என்ன ஒரு ஃபீல் வருது இல்லையா? அது என்ன ஃபீல்? அன்டிவைடட் சொல்றேன். அவர் அன்டிவைடட் டிரான்ஸ்லேஷன் பண்றார், அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். ஆனா டிவிஷன் என்ன? அந்த ஞானத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிவிஷன் என்ன கேட்டா பிரகாரம் விசேஷம். அதுக்கு ஒரு தர்மம் பிரகாரமா தெரியுது. பிரகாரம் சொல்றது அது சாஸ்திர பாஷையில. ரஜதமா பாக்குறதுன்னு சொல்றது இல்லையா? அந்த சைத்தன்யத்தை ரஜதமா பாக்குறது. அப்ப ரஜதமான்னு சொல்லக்கூடிய அந்த அம்சம் இருக்கு, அதுதான் பிரகாரம். அப்ப டிவிஷன் இருக்கிறது. இது ஒரு விதமா தெரியுது, ஒரு விதமா தெரியுது இல்லையா? இதுக்கு சவிகல்பக ஞானம்னு பேரு. அப்ப நிர்விகல்பகமா இருக்கணும், அவ்வளவுதான். அகண்ட ஆதாரம்னா நிர்விகல்பகம், விகல்பங்கள் இருக்கக்கூடாது. அவர் சொல்ற மாதிரி டிவிஷன் இருக்கக்கூடாது. டிவிஷன்னா அதான் தெரியக்கூடிய ஒரு பிரகாரம், ஒரு விசேஷம். அந்த ஞானத்தினுடைய சுரூபத்தை ரொம்ப சூக்ஷ்மமா விசாரம் பண்றது சாஸ்திரத்துல. ஞானத்துல எதெல்லாம் விஷயமா இருக்கு, பிரகாரம் எது, விசேஷம் எது, சம்சர்க்கம் எது, அந்த மாதிரி ஞானத்தினுடைய அந்த சுரூபத்தை பத்தி ரொம்ப பெரிய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சாஸ்திரங்கள் நடக்குது. அத அப்படியே கிரகிச்சாதான் இந்த மாதிரி விஷயங்கள் கிரகிக்க முடியும். நிர்விகல்பகம் என்ன, சவிகல்பகம் என்ன, அது அந்த மாதிரி விஷயங்கள் அது ஓரளவுக்கு கிரகிக்க முடியும் இல்லையே சொல்லல. ஆனா அது பெர்ஃபெக்டா அப்படியே ஒரு கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா அந்த பாரிபாஷிக சப்தங்கள் டெக்னிக்கல் டர்ம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சது அப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கு. அப்ப பிரகாரமா ஒன்றும் தெரியறது இல்லை. அதுல இருக்கக்கூடிய சைதன்யம் மட்டும்தான் என்ன, சைதன்யம் மட்டுமா தான் இருக்கும். அந்த சைதன்யத்துவேனா ஒன்றும் சொல்லக்கூடாது. சைதன்யத்துவேனா சைதன்யம் தெரியறாங்க சங்கல்பம். சுத்த சைதன்யத்துவேனா சுத்தத்துவேனா சொன்னா போயிடுது, அப்படி சொல்லக்கூடாது. உண்மையா அது சுத்தம், உண்மையா அது சுத்தமா இருக்கணும். இன்னொரு விஷயம் கடக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு விருத்தி, அவ்வளவுதான். அது அகண்டம்னா சர்வ வியாபகம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இல்ல பாக்குறதுன்னா அவ்வளவுதான். அந்த சைதன்யத்தை மட்டும்
விஷயமா பண்ணக்கூடிய ஒரு விற்பி புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். விற்பி வருதுன்னா அந்த கரணத்தையும் அதே விஷயமா பண்றது. விஷயமா பண்றதுன்னு என்ன அர்த்தம்? அபிஷயத்தை விஷயமா பண்றது அப்படி இல்லை. அது தைரிய விஷயத்தையும் விற்பிற்கு ஆயுது. விற்பினா ஞானம் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஞானம் வருது, அந்த ஞானத்துல சைதன்யம் மட்டும் விஷயமா இருக்கணும். சைதன்யம் மட்டுமா? சைதன்யம் மாத்திர விஷய ஞானம். இதுக்காக கண்டாங்க பேர். இதுக்காக சொல்லுவாங்க, இந்த விற்பியானது மனசினுடைய பரிணாமம் தானே. மனசு லிங்க தேகத்தோடு சேர்ந்து தானே. அப்ப அதுக்கும் இதுக்கும் விரோதம் இருந்தால் அதே வராது. நான் என்னுடைய விரோதியை உண்டு பண்ண மாட்டேன். அப்ப அது விரோதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. விரோதியா இருந்தா நிவர்த்தி பண்ணலாம், ஆனா விரோதம் இருக்குன்னே சொல்ல முடியாது. அப்படி போயிடும். அப்போ லிங்கதேச நிவர்த்தி தத்துவஞானத்தினுடைய பலம் சொல்ல முடியாது. லிங்கதேசத்துக்கு சாட்சா விரோதித்தம் நபசியாம. சாமக்கிரி பீடா பிராரப்தம் அப்பிராரப்தம் செய்தி. இப்ப சாமக்கிரி ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு பிராரப்தம், இன்னொன்னு அனாரப்தம். சாபியாம் உபாபியாம் அஜ்ஞானினாம் லிங்கதேசா அமுத்திரஜ அவதிஷ்டதே. இப்ப பாருங்க, பிராரப்தம் அப்பிராரப்தம் ரெண்டு விதமான சாமகிரி இருக்கு லிங்கதேகத்துக்கு. சாபியாம் உபாபியாம் அஜ்ஞானினாம் லிங்கதேசா அமுத்திரஜ அவதிஷ்டதே. அவதிஷ்டதே அஜ்ஞானினாம் லிங்கதேகம் இங்க இருக்குன்னா என்ன காரணம்? பிராரப்தத்தினால. இன்னொரு இருக்குன்னா அப்பிராரப்தத்தினால. ஞானினாம் தூ அனாரப்தே ஞானேன நிவர்த்தே பிராரப்தேன போகேன நிவர்த்தே தைலவர்த்தி ரஹித பிரதீபவத் சாமகிரி நிவர்த்தியா லிங்கதேகோ நிவர்த்ததே. அதோட தன்னிவர்த்தி ஞான பலம். பாருங்க, லிங்கதேக நிவர்த்தி தத்துவஞானியோட ஞானத்துடைய பலம் இல்லை, பிராரப்த நிவர்த்தியோட பலம். லிங்கதேக நிவர்த்திங்கிறது பிராரப்த நிவர்த்தியோட பலம். என்ன காரணம்? தத்துவஞானம் ஞானினாம் அனாரப்தே ஞானேன நிவர்த்தே. அனாரப்தமா இருக்கக்கூடிய பிராரப்தம் ஞானத்தினால போறது, அப்புறம் பிராரப்தம் போகத்தினால போறது. இது ரெண்டும் போயிடுச்சுனால் இந்த லிங்கதேகத்துக்கு நிக்கிறதுக்கு வழி இல்லை. பிராரப்தமும் போயிடுச்சு, அப்ராரப்தமும் சஞ்சிரம். அப்ராரப்தம்னா சஞ்சிரம், வேற ஒண்ணும் இல்லை. சஞ்சிரம் போயிடுச்சு, பிராரப்தமும் போகத்தினால போயிடுச்சு. இது ரெண்டும் போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த லிங்கதேகத்துக்கு நிக்கிறதுக்கு ஆசிரியம் இல்லை. அதனால அது போறது. அவ்வளவுதான். அது போறதா இருந்தால் தைல வர்த்தி ரசிக பிரதீபவது. அந்த தைலம் இல்லை, வர்த்தியோடும் இல்லை. இது ரெண்டும் போயிடுச்சுனால் தைலம் போயிடுச்சுன்னா அந்த வர்த்தி இருக்கா கொஞ்சம் நிற்கும். ரெண்டும் போயிடுச்சுனால் சாமகிரி நிவர்த்தியா லிங்கதேகோ நிவர்த்ததே. சாமகிரி போயிடுச்சு, அதனால லிங்கதேகம் போயிடுச்சு. அவ்வளவுதான். அதனால அது தத்துவஞானத்துடைய பலனே இல்லை. லிங்கதேகம் இருக்கு அதானே சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. தத்துவஞானம் இல்லாமதெல்லாம் நடக்கும் சொல்லல. தத்துவஞானம் வேணும், ஆனா தத்துவஞானத்துடைய பலம் எதே சொல்லலாம். அது கொஞ்சம் சூக்ஷ்மமா விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தத்துவஞானம் இல்லாமல் இன்னொன்று நடக்காது. தத்துவஞானம் இருந்தால்தான் நடக்கும், ஆனா தத்துவஞானத்தினுடைய பலமா எதே சொல்லலாம். அது லிங்கதேக நிவர்த்தியே சொல்ல முடியாது. இது கொண்டு வருது. அனேன நியாயேன பாவி தேக அனாரம்போபி ஞான பலம். அதுக்கு மேல கேள்வி. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். அப்ப தத்துவஞானத்துடைய பலம் எது நீங்க சொல்லுவோம், சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆவி தேக அனாரம்பா, இதுதான் தத்துவஞானத்துடைய பலம். அப்படி சொன்னால் அதுவும் சரியா இருக்காது. அதுக்கு மேல அவர் கேட்கிறார், ஆவி தேவ அனாரம்பா, இது என்ன அதுக்கு அர்த்தம்? ததாஹி கிம் அனாரம்பயோ பலம் கிம்வா தத் பிரதிபாலனம் தஸ்ய பிராதுபாவ ரூபத்வேன அநாதி சித்தத்வம். அனாரம்பம் தான் என்ன? பாவி தேக அனாரம்பம். அந்த வேர்பை மீனிங் என்ன? பாவி தேகத்தினுடைய ஆரம்பம் இல்லாம இருக்கிறது. இதுக்கு சாஸ்திர பாஷையை சொன்னா பிராதபாவம். பாவி தேகத்தினுடைய ஆரம்பம் இல்லாம பண்றது, இதுக்கு பிராதபாவம்னு பேரு. அந்த பிராதுபாவத்தை உண்டு பண்றது ஞானம் சொல்ல முடியாது. இந்த பிராதுபாவம் என்ன? வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபாவம். இதுக்காக பிராதுபாவம் சாஸ்திரத்துல பேரு. ஒரு கடம் பானை, அது ஜெனிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதோடைய அபாவம். அது ஜெனிச்ச அப்புறம் ஒரு கடம் இருக்கு, அது இங்க இல்லைன்னா வேற எங்கேயோ இருக்கு, அதுக்கு அத்தியந்த அபாவம்னு பேரு.
அந்த கடம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கடம் இல்லை, அதுக்கு பிராகபாவம்னு பேரு. அந்த கடம் நாசமானதுக்கு அப்புறம் கடம் இல்லை, அதுக்கு பிரத்வம்சாபாவம்னு பேரு. இந்த மாதிரி எல்லாம் அபாவங்கள் பல விதமா பேரு வச்சிருக்கோம். அதுல ஒரு அபாவம் பிராகபாவம். இது எதை சொல்றது? அந்த கடம் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடத்தினுடைய அபாவத்தை பிராகபாவம் சொல்றது. இப்போ ஆவியா வரக்கூடிய வரவேண்டிய சரீரத்தினுடைய அபாவம், இப்ப இருக்கக்கூடிய அபாவம். அப்ப அது என்ன? பிராகபாவம் தான். இந்த பிராகபாவம் எப்ப ஆரம்பிச்சிருக்க? அனாதி பிராகபாவத்து அனாதிகி சித்தாந்தம். இந்த பிராகபாவம் அனாதியா இருக்கிறதுனால, அனாதியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தத்துவ ஞானத்தினுடைய காரியம் எப்படி சொல்ல முடியும்? அனாதி காரியம் இது ரெண்டும் விருதம். ஒரு வஸ்து வந்து அனாதியா இருந்தால் காரியமா இருக்க முடியாது, காரியமா இருந்தால் அனாதியா இருக்க முடியாது. அதனால தத்துவ ஞானத்தினால பாவி தேகத்தினுடைய பிராகபாவத்தை உண்டு பண்றத சொல்ல முடியாது. பிராகபாவோ ஜாயதே தத்துவஞானேனா பாவி சரீரத்தை பிராகபாவோ ஜாயதே சொல்ல முடியாது. பிராகபாவம் வந்து அனாதி, அதனால ஜாயதேன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம்? அதனால கண்டனம் பண்றது ஆத்தியா சத்திய பிராகபாவ ரூபத்துவ அனாதி சித்தத்வா விஜய. ஆனா விஜயம் என்ன? பிராகபாவத்தினுடைய பரிபாலனம். பிராகபாவத்தினுடைய பரிபாலனம் தெரியுமா? வராம பாக்குறது. இப்போ இது தெரியுமா? இப்போ யோக சூத்திரம் ஏயம் துக்கம் அநாகதம், ஏயம் துக்கம் அநாகதம். இந்த சூத்திரம் பிரசித்த சூத்திரம். என்ன அர்த்தம் தெரியுமா? துக்க நிவர்த்தி பண்றது, துக்கத்தே துக்கம் இல்லாம இருக்கிறது. துக்க நிவர்த்தி பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய துக்கத்தினுடைய நிவர்த்தி பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன் கேட்டா, இருக்கக்கூடிய துக்கம் அது ஒரு அந்த திருப்தி தானே, அது சுயமா போயிடும். துக்கம் அந்த கீழ், அந்த துக்கத்தினுடைய காரணம் இல்லை. துக்கம்னால் விருத்தி விசேஷம். ஏதோ ஒரு காரணத்தினால துக்கத்தினுடைய நிவர்த்தி பண்றதுனால் துக்கத்தினுடைய நிவர்த்தி வரணுமே. இப்படி பிரார்த்தனை பண்றது இல்லையா? துக்கத்தினுடைய நிவர்த்தி வரணும். எந்த துக்கம்? இப்ப இருக்கக்கூடிய துக்கமா, முன்னாடி இருந்த துக்கமா, இனிமே வரக்கூடிய துக்கமா? அது கேள்வி. வரணும் மூணும் தப்பு. முன்னாடி இருந்த துக்கம் முன்னாடி போயிடுச்சு, அதுக்காக சிரமப்பட வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய துக்கம் சுயமா போயிடும், நீங்க ஒண்ணும் பண்ணலன்னா கூட போயிடும். அதுக்காக பெரிய பிரயத்னம் வேண்டாம். இனிமே வரக்கூடிய துக்கம் இன்னும் வரல, அதைப்படி யோசிக்கலாம். அதை பத்தி கண்டிப்பா கவலைப்படணும். யோசிக்க வேண்டாம் சொல்லுவேன். அதனுடைய நிவர்த்தியே பண்ண முடியாது. எப்ப நிவர்த்தி பண்ணலாம்? இருந்தவரை நிவர்த்தி பண்ண முடியும். அது வந்தா அப்புறம் நிவர்த்தி பண்ணலாம். இப்ப இதனால நிவர்த்தி பண்ண வேண்டிய துக்கம் என்ன? மூணு சொல்ல முடியாது. இருந்ததும் நிவர்த்தி பண்ணலாம். வர வேண்டிய துக்கம் வரல, இன்னும் வரல, அப்ப அதுவே நிவர்த்தி பண்ண முடியாது. போயிடுத்து எந்த துக்கம் போயிட்டு வரனால நிவர்த்தி பண்ண முடியாது. இருக்கிற துக்கம் இது இல்லாமையும் போயிடும், அப்ப அதனுடைய நிவர்த்தி பண்ண முடியாது. அப்ப எதனுடைய நிவர்த்தி பண்ண முடியும்? என்ன இப்படி ஒரு கேள்வி? அந்த கேள்விக்கு பதில் இந்த சூத்திரம். ஏயம் துக்கம் அநாகதம். அநாகதத்தினுடைய நிவர்த்தி தான் சொல்றது. அநாகதத்தினுடைய நிவர்த்தி சொல்ல முடியாது சொல்லி இப்பதானே சொல்லியாச்சு. அநாகதம் இப்படி அநாகதம் தானே, இன்னும் வரல, ஆகதமா இல்லை, ஆகதம் தானே. அப்பதானே எப்ப ஆகதமா வருது அப்ப பார்க்கலாம், அப்படித்தானே? அப்படி இல்லை. துக்க நிவர்த்தினா என்ன அபிப்பிராயம்? வரவேண்டிய வரும் தோன்றது. அந்த துக்கம் இப்படியே இருந்தா ஒரு துக்கம் வரப்போறதுன்னு தோன்றது, அது வராம பாக்குறது. இதுதான் துக்க நிவர்த்தி. பிரிவென்ஷன், அவ்வளவுதான் பிரிவென்ஷன். இதுக்குதான் சாஸ்திரத்தில் துக்க நிவர்த்திக்காக பிரயத்தப்படணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்ப இருக்கக்கூடிய துக்கத்தினுடைய நிவர்த்திக்காக இல்லை, அது போயிடும். இப்ப நான் பாருங்க, நான் ஏதோ ஒரு விகாரத்தை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன், அனாவசியமான ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு விவேகம் வர வரைக்கும் இந்த ஃபீல் பண்றது அனாவசியம், இதனால உபயோகம் இல்லை என்ற ஒரு தத்துவஞானம் இல்லையா? விவேகம், சாஸ்திரத்தினால வர வேண்டிய விவேகம். இந்த விவேகம் வர வரைக்கும் அந்த ஃபீல் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஆனா வந்துட்டே இருக்கும்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை வந்த ஃபீல் 2 நிமிஷம் இருக்கிறது போறது, இன்னொரு ஃபீல் வருது,
அது நமக்கு வேற வேற தெரியல, இப்படியே வந்துட்டே இருக்கிறதுனால தாரையா வர்றது அந்த அந்தக்கரண விருத்தி பிரவாகம், துக்க பிரவாகம், அந்த உள்ளுக்குள்ள வரக்கூடிய அந்த எண்ணம் வந்துட்டே இல்லையா. இப்போ இந்த க்ஷணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல் அது நசிக்கிறதுக்கு ஒன்று நான் விசேஷமா பிரயத்தனப்பட வேண்டாம், அது போயிடும். ஆனால் என்னுடைய விவேகம் எங்க தேவைப்படுறது, அந்த விவேகம் வரலன்னா இன்னும் விருத்தி வரும். இனிமே வர வேண்டிய விருத்தியை தடுக்கிறதுக்கு தான். இப்ப இருக்கக்கூடிய விருத்தியை ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, இருக்கக்கூடிய விருத்தி அப்படியே போயிடும். ஆனால் நான் விவேகத்தை கொண்டு வர இருக்க இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த விஷயம் அனாவசியம், யோசிக்க வேண்டாம், அது எனக்கு அத்தீனம் இல்லை, அந்த மாதிரி ஏதோ நினைச்சுட்டு அது பிளாக் பண்றது இல்லையா. பிளாக் பண்றதுன்னா ஒன்றும் பிளாக் பண்ண முடியாது, இருந்தது அப்படி போயிடும். வர வேண்டிய விருத்தியை பிளாக் பண்றதுன்னா அர்த்தம், வராம பார்க்கணும். இதுக்கு பேர் என்ன, பிராகபாவ பரிபாலனம். பிராகபாவ பரிபாலனம், அந்த பிராகபாவத்தை இது பண்ணணும் அப்படின்னா அத துக்கம் வராம பார்க்கறது, அந்த பிராகபாவம் இருக்கணும். பிராக அபாவம் அப்படியே இருக்கணும், புரியுதா? அந்த சாஸ்திர பாஷை புரியுதா? பிராகபாவம் அப்படியே இருக்கணும், வரக்கூடாதும் இருக்கணும், அபாவமாவே இருக்கணும். அந்த கடம் வந்தால் பிராகபாவம் போயிடுது, இதுதானே பிராகபாவம் பேரு. கடம் வந்தால் துக்கத்தினுடைய பிராகபாவம். இப்ப இந்த பிராகபாவம் எப்ப நசிக்கிறது, துக்கம் வந்தால். ஆமா, அந்த பிராகபாவம் நசிக்க கூடாது, அந்த பிராகபாவத்தை எப்படியே வச்சுருக்கணும். இதுக்கு பேரு பரிபாலனம், பிராகபாவ பரிபாலனம். அவன் அவாய்ட் பண்றதால் தான். அதுக்கு இது தத்துவ ஞானத்தினுடைய பலமா சொல்லலாமா, இப்படி ஒரு கேள்வி. அப்ப இது இங்கே நடக்கக்கூடிய விசாரம் என்ன, சரீராந்தரம், இனி வரவேண்டிய சரீரம், அந்த சரீரம் வராம இருக்கிறது, வராம அந்த சரீரத்தினுடைய பிராகபாவம், அந்த பிராகபாவத்தை இப்போ பரிபாலன சம்ரக்ஷணம் பண்றது, இது தத்துவ ஞானத்தினுடைய பலம் சொல்லாமான்னு கேள்வி. அதை கண்டனம் பண்றது. அனாரப்த கர்மரூப காமகிரி நிவர்த்தி ஆதிதேகாரம்ப பிராகபாவ பரிபாலன சித்தே. என்ன சொல்றது, இந்த பிராகபாவத்தை பரிபாலனம் பண்றதுக்கு தத்துவ ஞானம் தேவையில்லை. ஏன் கேட்டா, அந்த வரவேண்டிய சரீரத்தினுடைய சாமகிரி இல்லாத போயிடுச்சுனால் அது வரப்போவதில்லை, அதுதானே. தத்துவ ஞானத்தினால என்ன பண்ணணும், தத்துவ ஞானம் இதுக்காக இல்லை, இதுவே வரவேண்டிய சரீரத்தினுடைய பிராகபாவம் நிற்கணும், அவ்வளவுதானே உங்களுக்கு. அதுக்காக என்ன பண்ணணும், அந்த வரவேண்டிய சரீரத்தினுடைய சாமகிரி இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ரோகம் இல்லாம இருக்கணும்னா அந்த ரோகத்துக்கு காரணம் இல்லாம இருக்கணும். அந்த ரோகத்துக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்ச அந்த காரணமே இல்லாம பாக்குறதா இருந்தா ரோகம் வராம இருக்கும், இப்படித்தானே பண்றது. அப்ப ரோகத்தினுடைய சாமகிரியே இல்லைன்னா ரோகம் வரப்போறது இல்லை சொல்லாங்க. தத்துவ ஞானம் அவசியம் இல்லை, அதுக்காக இல்லை. அனாரப்த கர்ம ரூப காமகிரி நிவர்த்தியா ஏவா வருவோம். அனாரப்த கர்மம் தான் இந்த வரக்கூடிய தேகத்தினுடைய சாமகிரி. அனாரப்த கர்மம் கிரகிக்கணும். ஆரப்த கர்மம்னா பிராரப்தம், பிராரப்தத்தினால அடுத்த சரீரம் வராது, பிராரப்தத்தினால இந்த சரீரம் நிற்கிறது, இந்த சரீரம் பிராரப்த பரிசமாப்தம் நஷ்யதி, அதுதானே. பிராரப்தம் நிற்கிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கு, திருப்பி அடுத்த சரீரம் வர்றதுக்கு என்ன காரணம், சஞ்சிதம் இருக்கு. அனாரப்தம் இருக்கிறதுனால தானே வருது அடுத்த சரீரம் வருது, அந்த அனாரப்தம் முன்னாடியே போயிருக்கு தத்துவ ஞானத்தினால. அப்ப அனாரப்த கர்மம் இல்லாம இருக்கிறதுனால சரீரம் வரப்போவதில்லை, அது தத்துவ ஞானம். அடுத்த சரீரம் வராம இருக்கிறது தத்துவ ஞானத்துல பலம் இல்லை. அனாரப்த கர்ம ரூப சாமகிரி நிவர்த்திவ ஆதி தேக ஆரம்ப பிராகபாவ பிரதிபாலன சித்தே. பிரதிபாலனம் பரிபாலனம் அது சித்திக்கும், அது தன்னிவர்த்தி பலம். சரி, இப்போ அதுக்கு மேல கேள்வி, அடுத்த வரவேண்டிய சரீரம் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா, அதுக்கு சாமக்கிரியா சொல்ல வேண்டிய சஞ்சித கர்மம் இல்லாம இருக்கிறது, சாமக்கிரி அபாவம். சுருக்கமா சொன்னா அதனுடைய சாமக்கிரியா இருக்கக்கூடிய சஞ்சித கர்மத்தினுடைய அபாவம். வரவேண்டிய சரீரத்தினுடைய சாமக்கிரியா எதை சொல்லணுமோ அது சஞ்சித கர்மத்தை சொல்லலாம், அந்த சஞ்சித கர்மத்தினுடைய அபாவம் தான் அந்த இதுக்கு காரணம். அப்ப சரி, சஞ்சித கர்மம் எப்படி போனது, தத்துவஞானத்தினால. சரி, அப்ப என்ன ஆச்சு, தத்துவஞானத்துடைய பலம் சஞ்சித கர்ம நிவர்த்தி.
சொல்லலாமோ இல்லையோ? தத்துவஞானத்தினுடைய பலம் சஞ்சித கர்ம நிவர்த்தி. பவிஷ்யத் சரீர ஆரம்பம் பதிவா அது வேண்டாம், அது விட்டுருவோம். சஞ்சித கர்ம நிவர்த்தி தத்துவஞானத்தினுடைய பலம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பஞ்சபாதிகா வச்சன விரோதம், அஜ்ஞான நிவர்த்தி தான் இதனுடைய பலம் சொல்றது இல்லையா? அது ஒண்ணா. ரெண்டாவது அஜ்ஞான நிவர்த்தியினாலேயே சஞ்சித கர்மம் போறது சொல்லலாமே. இதெல்லாம் அஜ்ஞானத்தை ஆசிரியத்து இருக்கிறதுனால அஜ்ஞானம் இல்லாம இருக்கிறதும் ஒப்பு சொல்லலாம். அவித்யா நிவர்த்தேரேவ வித்யா பலத்வா, அதுக்கு கண்டனம் பண்றது. அவித்யா நிவர்த்தி தான் வித்யா பலம் அவர் சொல்றாரு இல்லையா? அது கேட்க வேண்டாமா? தைஷதோஷா பாவி ஜன்மானாரம்பாதீனாம் வித்யாபலத்துவ பிராமாணிகத்வா யஸ்மாத் பூயோ ந ஜாயதே இத்தியாதிருதய பிரமாணம். அது ஞானம் அஸ்தா. இப்ப சித்தாந்தத்துக்கு வரப்போறது எல்லாம் ஆயிடுச்சு, கோலாகல பாதம் எல்லாம் ஆயிடுச்சு, முடிக்க போற நைஷதோஷா. நீங்க இந்த கோலாகலம் வந்தது இல்லையா? இதெல்லாம் ஆயிட்டான் சொல்லுங்க. அயம் தோஷம் தான். ஆதி ஜென்ம அனாரம்பாதீனா வித்யா பலத்துவ பிராமாணிகத்வா. ஆதி ஜென்மத்தினுடைய அனாரம்பம் இது வித்யுடைய பலம் சொல்றதான தப்பு கிடையாது. என்ன பிரமாணம்? பிரமாணம் சொல்லுங்க கேட்டால் யஸ்மாத் பூயோ ந ஜாயதே இத்தியாதிருதய பிரமாணம். யஸ்மாத் பூயோ ந ஜாயதே, யஸ்மாத் இந்த எந்த தத்துவஞானம் இருந்ததுனால பூயக அதுக்கு மேல ந ஜாயதே ஜென்மம் வரப்போறது இல்ல. ஜென்மம்னா சரீராரம்பம். ஜென்மம்னா ஆத்மாவுடைய உற்பத்தி இல்லையே. ஆத்மாவுக்கு எங்க உற்பத்தி? இருக்கிற ஆத்மாவுக்கு சரீர சம்பந்தம் ஏற்படுது. சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? சயோகம் சொல்ல முடியுமா? சயோகம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சொல்லலாம். சயோகம் எங்கேயும் இருக்கு. சரீரத்தினுடைய சயோகம் இப்ப இது சயோகம் தானே, இது என்னுடைய ஆத்மா இல்லை. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா ஒண்ணும் இல்லை, ஆத்தியாசிக தாதாத்மியம். எங்க எனக்கு எந்த ஒரு வஸ்துவில் நான் எதை எனக்கு பிரமம் இருக்கோ இதுதான் சம்பந்தம். வேற சம்பந்தமே சொல்ல முடியாதுன்னு தெரிய அப்படியே செய்யலாம். 10-15 சம்பந்தங்கள் கேட்டு அது சொல்லலாமா இது சொல்லலாமா, எது கேட்டாலும் அதிவியாப்தியோ அவ்வியாப்தியோ இருக்கும். சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா இது ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? எந்த ஒரு பொருள்ல எந்த ஒரு வஸ்துவில நான் என்ன எனக்கு தாதாத்மிய பிரமம் இருக்கோ அதுதான் அந்த ஆத்தியாசிக தாதாத்மியம் சொல்லுவோம். ஒரு சம்பந்தத்தினுடைய பேரா சொல்லணும்னால் தாதாத்மியம் ஒரு சம்பந்தம். அது வெறும் தாதாத்மியம் இல்லை, ஆத்தியாசிக தாதாத்மியம். பிரமம் மூலமா வந்து சேரக்கூடிய தாதாத்மியம் அர்த்தம். வெறும் தாதாத்மியம் இல்லை, இதுதான் சம்பந்தம். இது வேற இருக்காது. இது பார்த்தோம்னா நான் என்ன எனக்கு பிரமம் இல்லை. பிரமம் இருக்கட்டும், பிரம்மம் மட்டும்தான். ஆனா பிரமமும் எங்கே இருக்காது. உங்களுடைய சரீரத்தை பார்த்தோம்னா நான் எனக்கு ஃபீல் வருது இல்லை. இது இந்த சரீரத்துல நான் என்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இது வந்து பிரமம். இது நான் இல்லைன்னு தெரியும், சாஸ்திர திருஷ்டியில தெரியும். உண்மையா அத சாட்சாத்காரமா தெரியாதா கூட இந்தி மூலமா தெரியும் இல்லையா? சாஸ்திர வாக்கியங்களுடைய அபிப்பிராயம் தெரியும். அதனால இது நான் கிடையாது. இருந்தாலும் எனக்கு இது இந்த வஸ்துவில் நான் என்கிற பிரமம் இருக்கு, அது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவம் தான் எனக்கு சம்பந்தம் இந்த வஸ்துவோட. இந்த ஒரு பிரமம் வேற எங்கேயும் இல்லை. எவ்வளவு இது இருந்தாலும் அட்ராக்ஷன் இருந்தாலும் அட்டாச்மெண்ட் இருந்தாலும் குற்றம் எவ்வளவு குற்றமா இருந்தாலும் எவ்வளவு கிட்ட இருக்கக்கூடிய சுருத்தா இருந்தாலும் எவ்வளவு பத்னியா எத்தனை ஒரு பத்னியா இருக்கட்டும் புத்திரனா இருக்கட்டும் அதோட இன்னும் சம்பந்தப்பட்டு இருக்கட்டும் தேகத்தோட ஒட்டிட்டே இருந்தாலும் கூட ஹயாமிஸா இருக்கட்டும் ஹயாமி இருந்தாலும் அவருடைய சரீரத்துக்கு தான் அவருடைய அபிமானம். இது அவருடைய இது இல்லை, உங்களுக்கு தெரியல. அதை கேட்டு பாருங்க. ஹயாமிஸ் இல்ல ஹயாமிஸ் சொன்னா கேவலம் திங்ஸ் இல்ல, ஒட்டிண்டு வர அப்படி சில ஜென்மங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் ஜென்மாக்கள் இருக்கு. ஒட்டிண்டே ஜென்மம். அத ஒரு ஆபரேஷன் பண்ணா 2 பேரும் போயிடும். அந்த மாதிரி ஸ்திதியில் இருக்கிறவா சில பேர் இருக்கா. ரொம்ப அபூர்வமான துரிதம் இதனுடைய பலன்.
அப்படிதான் சொல்லணும். அபூர்வமான ஒரு விருதம். விருதங்கள் விசித்திரமா இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு ஸ்திதியோ பாத்தீங்கன்னா அபூர்வமான விருதம். அது சாதாரண விருதம். இது ஒரு காரணம் இருக்கலாம். அப்படி வரது இல்லையா? அவரே கேட்டு பாருங்க. அவர் 2 பேர், அந்த சூக்ஷ்மஜீவம் வேற. அவருடைய சூக்ஷ்மஜீவம் அந்த சரீரத்தில் இருக்கு, இவருடைய சூக்ஷ்மஜீவம் இந்த சரீரத்தில் இருக்கு. அதுல இந்த சரீரத்துல தான் இவருக்கு அபிமானம், அந்த சரீரத்தில் இல்லை. அது அந்த அந்த வஸ்து கூலி பிரிக்கவே முடியாது. அப்படி இருந்தா கூட அந்த மாம்சமே ஒட்டிட்டு இருக்கும், இருந்தா கூட அங்க அபிமானம் இல்லை. அதனால என்ன தெரியுது? இந்த அபிமானம் தாதாத்மியாபிமானம் இல்லா சம்பந்தம். அப்ப தாதாத்மியாபிமானத்தோட இந்த புது ஒரு தாதாத்மியாபிமானத்தோட ஏதோ ஒண்ணு வந்து சேருது. இதுக்குதான் சரீரம்னு பேரு. எது தாதாத்மியாபிமானம் இருக்கோ அது சரீரம். அகம் என்கிற அபிமானம் நிஷ்கலங்கமா இருக்கும், கிருத்திரம் இல்லை, கிருத்திரமா கூட வரலாம். சக அகமேவா, அது கவனப்பிரயோகம். அவன் வரதா இருந்தா நான் வந்த மாதிரிதான், நான் வந்த மாதிரி. நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோ, நான் உத்தரம் அனுப்புறேன், அவன் வந்தால் நான் வந்திருக்கே வச்சுக்கோ, அந்த அளவுக்கு நான் வந்த மாதிரிதான். மாறி சொல்லலாம், அபிமானம் இல்லை, அது வேற விஷயம். அதெல்லாம் ஒரு பேச்சு. அவ்வளோ மகாத்மா பத்ரசேனா பாஷத்தை கொண்டு வருது இல்லையா? நம்ம ஆத்மையும் அதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு சொல்றது, அவ்வளவுதான். உண்மையான அபிமானம் இல்லை, வாஸ்தவமான அபிமானம் கிடையாது. அது இதுக்குள்ளதான் இருக்கு. அதனால இதுதான் சம்பந்தம் சரீரத்துக்கு. ஆத்தியாசிக தாதாத்மியம். இதுக்காக சொல்றேன், இந்த ஆத்தியாசிக தாதாத்மியத்தோட புது சரீரம் வந்து சேர்றது தானே ஜென்மம். இதுதான் ஜென்மம்னு பேரு, ஜென்மான்னு பேரு வச்சிருக்கோம். இந்த ஜென்மம் வராம இருக்கிறத தத்துவ ஞானத்தினுடைய பலம் எங்க அபிப்பிராயம் இருக்கு. அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா, யஸ்மா பூயோ நஜாயுதே சுதே பிரமாணமா காண்கிறார். யஸ்மா பூயோ நஜாயுதே இதாகிற சுதே தத்திர பிரமாணம். மற்ற ஞானம் அஜானத்தையோ நிவர்த்தகம், இது நியாயன விரோதம். அது எங்க போயிட்டு அப்ப நியாயம்? பஞ்சவாதிகாரர் சொல்ற நியாயம் இருக்க, ஞானம் அஜானத்தையோ நிவர்த்தகம், இன்னொன்னு இல்ல சொல்றது இல்லையா? அந்த அந்த நியாயம் அவர் சொல்றதுனால மட்டும் இல்ல, அது லோகத்துல தெரியறது. நான் முன்னாடியே சொன்னேன், ஞான நிவர்த்தத்துவம் மிச்சாத்தம். பிரபஞ்சம் நிவர்த்ததே, அதனால நிவர்த்ததேன்னு மட்டும் வச்சுட்டு மிச்சம் சொல்ல முடியாது. ஞானத்தினால நிவர்த்ததேன்னு சொல்றதா இருந்தால் ஞானம் அஜானத்தினுடைய நிவர்த்தகம் மட்டுமா தான் இருக்கு. ஆனால் அஜானத்தினுடைய நிவர்த்தியினால பிரபஞ்சத்தினுடைய நிவர்த்தி வரணும்னால் பிரபஞ்சம் அஜானத்தினுடைய காரியமா இருக்கணும். சுதி அத்தனை சுதியம் என்ன சொல்றது? ஞானத்தினால பிரபஞ்ச நிவர்த்தி வரும்னு சொல்லுது. உண்மையா பார்த்தா என்ன நியாயம்? என்ன ஞானம் அஜானத்தினுடைய மட்டும்தான் நிவர்த்தனை. அப்ப ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணாமல் பிரபஞ்சத்தை இன்னொரு பராதத்தை நிவர்த்தி பண்றது முடியாது. அப்ப என்ன அது நடுவுல என்ன வந்து சேர்றது? என்ன கிடைக்கிறது? இதெல்லாம் அஜான காரியம். அஜான காரியம் ஆயிடுது போறோம், மிச்சாத்தம். இதுதான் அத்வைதிக்கு மிச்சாத்தம். அப்போ அந்த நியாயம் எங்க போயிருக்கும்? மற்ற ஞானம் அஜானத்தையோ நிவர்த்தம் இது நியாயன விரோதம். அஜான சகபாவ நியதானாம் அப்ரஹ்மத்வாதீனாம் அஜான சப்தேன பஞ்சபாதிதாச்சாரியர் விவக்ஷிதத்வா கொண்டு வருவது. அஜானத்தீவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அஜானத்தீவான் அர்த்தம் இல்ல, அஜானத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய எது இருக்கோ அதுக்கு எல்லாமே அஜானத்தோட சமூல நிவர்த்தகம். அஜானத்தோட எல்லாம் அடிச்சு விடுறது. ஆமா, அது கீழே அடிக்கிறது. அதனுடைய எல்லாத்தினுடைய ஆதாரத்தை இது பண்றது. அதனால இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏன் அப்படி பஞ்சபாதிகா வசனத்தை வியாக்கியானம் பண்றது? தத்துவ ஞானத்தினுடைய அஜான நிவர்த்தி, அஜான நிவர்த்தியினால அதனுடைய நிவர்த்தி எப்படி சொல்றதா இருந்தால் ஒரு க்ஷணம் இழந்தும் சொல்ல முடியுமா? ஞானத்தினால அஜான நிவர்த்தி, அடுத்த க்ஷணத்துல அஜான நிவர்த்தியினால பிரபஞ்ச நிவர்த்தி அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு க்ஷணத்தில், ஒரு க்ஷணம் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போறோம். அதை அனுபவிச்சா அவ்வளவுதான் தெரியும். எப்படி சுனாமி மாதிரியா பூகம்பம் மாதிரியா தெரியாது. அதெல்லாம் நம்மளுடைய கல்பனை. ஒன்னும் நசிக்கிறதுன்னா உண்மையா நசிக்கிறதே இல்லை. நாசம்னா என்ன? உண்மையா இருக்கிறதுக்கு தானே நாசம். நாசமே சொல்ல வேண்டாம், அத்தியந்தாபாவம் தெரியுது, அதுதான் அஜானம். அஜான சகபாவம் ஏதானா
அஜானத்தோடு சேர்ந்தே இருக்கக்கூடியது. அஜான சகபாவ நியதானம், அஜானத்தோடு சேர்ந்துதான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எதெல்லாம் இருக்கோ அப்ரம்மத்வாதீனாம், அப்ரம்மத்துவம், அப்ரம்மத்துவம் அஜானத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்ரம்மத்வாதீனாம் அஜான சப்தேன பஞ்சபாதிகாச்சாரியம் யோசிக்கலாம். அப்ரம்மத்துவம் இதெல்லாமே அஜானத்தினால, அஜான சப்தேன அங்கே யோசிதமா இருக்கு. அந்த ஞானம் அஜானத்தையும் நிவர்த்தகம்னா அஜானத்தியா அஜான சகபாதினாம் அந்நேஷாம் சர்வேஷாம் நிவர்த்தகம். இதுதான் அவருடைய அபிப்பிராயம். அந்நதா அனுபவ விரோதா. ஏன் அப்படி வியாக்கியானம் பண்ணணும்? இதுதான் அனுபவ விரோதம் வரும். என்ன காரணம்? அனுபூயதேஹி அஜான நிவர்த்திவத அப்ரம்மத்வாதி நிவர்த்திரபி அனுபூயதேன முப்பைஹி அனுபூயதேன அர்த்தம். அனுபூயதேஹி அஜான நிவர்த்திவத அப்ரம்மத்வாதி நிவர்த்திரபி அவருக்கே அனுபவிக்கிற மாதிரி சொல்றார். அனுபூயதேஹி அவரை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்ரம்மத்தை நிவர்த்தி அனுபூயதே அனுபூயதேஷி அஜான நிவர்த்தி அப்ரம்மத்வாதி அஜான நிவர்த்தி நிவர்த்திவது அப்ரம்மத்வாதி நிவர்த்திரவே அனுபூயதே. அஜானம் மட்டும் போயிருக்கு மட்டும் இல்ல, அப்ரம்மத்தும் போயிருக்கு. அப்ரம்மத்தம் என்ன அர்த்தம்? நான் பிரம்மம் இல்லை என்கிற பிரமம், அதெல்லாம் அஜான சகபாவி, அது போயிட்டு அனுபூயதே. அனுபூயதேஷி அஜான நிவர்த்திவது அப்ரம்மத்வாதி நிவர்த்திரவி தஸ்மாத் ஆவிதேக ராகித்ய லட்சணையா லட்சணா விதேக முக்தி ஞான சமகாரீனா. இதனால இவர் என்ன சாதிக்கிறார்? இந்த மாதிரி ஆதிதேக அனாரம்பம் இது அஜான சகபாவி, அதனால அஜான நிவர்த்தியோட இதுவும் போயிடுச்சு. அது ஞானத்தினுடைய பலம்னே சொல்லலாம். அதனால ஆதிதேக அனாரம்பமே ஜீவன் முக்தி வச்சுட்டு பாக்குறதா இருந்தால் ஜீவன் முக்தி ஞான பலம் சொல்றதுனால விரோதமும் இல்லை. தத்துவ ஞானத்தினுடைய பலம் ஜீவன் முக்தியும் சொல்லலாம். ஏன் கேட்டா ஜீவன் முக்தி ஈக்குவல் டு ஆதி சரீர அனாரம்பம். ஆதி சரீர அனாரம்பம் என்கிறது அஜான சகபாவி. ஞானம் அஜானத்தோட நிவர்த்தகம், ஞானம் அஜானத்தோட நிவர்த்தகம். அஜான சகபாவியா இருக்கக்கூடிய மற்ற சரீர அனாரம்பத்தோடைய நிவர்த்தகம். அப்போ சரீர ஆரம்பத்தினுடைய நிவர்த்தகம், சரீர அனாரம்பம்ங்கிறது ஜீவன் முக்தி. அப்ப ஜீவன் முக்தி ஞானத்தினுடைய தனம். இப்படி கொண்டு வந்து இருக்கிறார். இந்த ரெண்டு லைன்ஸ் அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை, விவரணம் பண்ண வேண்டியதில்லை. அதாவது ஆத்மவருத்தியவதனம் சூயதே அபயம் வை ஜனக பிராப்தோசி இது ஏதாவது அரே கல் அமிர்தத்துவம் இது சுத்தியந்தரேதி சமயம் வித்வான் அமிர்த இஹ பவதி இஹ அமிர்தோ பவதி அபயம் வை பிராப்தோசி இதாயுமே பிராப்தோசி. அந்த மாதிரி ஜீவன்முக்தி இங்கே இருக்கிற சொல்லு. அபயம் வை ஜனக பிராப்தோசி, பிராப்தியசின்னு சொல்ல, அபயம் வை ஜனக பிராப்தியசி சொல்ல, பிராப்தோசி கிடைச்சது பிராப்தோசின்னு சொல்லுது. தன்மை ஏதாவது அரே கல் அமிர்தத்துவம், ஏதாவது அமிர்தத்துவம், ஏதாவது திருப்பி லோகாந்தரத்தில் போய் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏதாவது கலு அரே அமிர்தத்துவம் மைத்ரேயிக்கு சொல்றது, மைத்ரேயோடு சொல்றது. அப்புறம் சமயம் வித்வான் அமிர்தா